ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல அந்த அப்லோடிங் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அப்லோடிங் டிஃபால்ட் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக இதை சொல்லிட்டேன். இதில் வந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், அது வந்து என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த அப்லோடிங் டிஃபால்ட்டில் மேஜராக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ அதாவது டெஸ்க்டாப் வியூவில் நீங்கள் போய் தான் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்லோடிங் டிஃபால்ட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு மொபைலில் யூடியூப் ஆப்பில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ இது ஒரு மேஜரான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நான் மொபைலில் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணோம்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் நான் வந்து காப்பி பண்ணி நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிடுவேன். வச்சுட்டு அதை காப்பி பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒன் பை ஒன்னா கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாகவே அது வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது பிரச்சனையே இல்லாத ஒரு வழியாக இருக்குது. இப்போ வந்து யூடியூப் தரப்பில் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சைலண்டான ஒரு அப்டேட். கைஸ், இதற்கான லைவ் ப்ரூஃபையும் நான் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஜஸ்ட் வந்து நான் இப்போ வந்து யூடியூப் ஆப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து வரேன். இப்படி தான் நான் எப்போவுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் வந்து இது வந்து இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போய் நான் காட்டுதேன். டிஃபால்ட்டாகவே அந்த அப்லோடிங் டிஃபால்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்லோடிங் டிஃபால்ட்டில். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகும். இப்போ அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைவ் ப்ரூஃபாக ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் வந்து இப்போ வந்து அப்லோட் ஆயிருச்சு. கிளியராக நான் வந்து இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். வியூ மோர் கொடுக்குறேன். என்னோடய வீடியோ வந்து இப்போ அப்லோட் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். வியூ மோர் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கிளியராக டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் லைவ் ப்ரூஃபாகவே நான் வந்து ஷோ பண்ணி காட்டிட்டேன். கிளியராக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் அப்லோடிங் டிஃபால்ட்டில் உங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ ப்ரௌசரில் டெஸ்க்டாப்பில் போய் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆட் ஆகிருது. இந்த மாதிரி ஒரு சைலண்டான ஒரு அப்டேட் வந்து யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்காங்க. 100% கன்ஃபர்மேஷனாக எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் இன்னும் ப்ராப்பராக எல்லாருக்கும் வரல. எனக்கும் கூட வராமல் தான் இருந்தது. நான் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்பு, அதுக்கப்புறம் ப்ரௌசர் க்ரோம் ப்ரௌசர் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணியே வச்சுக்கிட்டே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து அந்த அப்டேட் வந்துருச்சு. பட் எனக்கு வந்து வராமல் இருந்துச்சு. ஸோ அடுத்து இப்போ அதாவது ஒரு 2 வீடியோ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 2 வீடியோக்கும் பர்ஃபெக்டாக வந்து எனக்கு வந்து இந்த அப்லோடிங் டிஃபால்ட் வந்து அப்படியே ஃபிட் ஆகுது. அதாவது நான் வந்து மேக்ஸிமம் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதி வச்சிருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு டிஃபால்ட்டாகவே என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நான் மொபைலில் யூடியூப் ஆப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து நான் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வரும்போது கரெக்டாக டிஃபால்ட்டாகவே எனக்கு வந்து அப்லோடிங் டிஃபால்ட்டில் செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளியராக எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அப்டேட் ஆனாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அப்புறம் யூடியூப் ஆப் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணியே வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஃபிக்ஸடாக வைக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே விடுவாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வரல அப்படின்னு சொன்னாலும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் யூடியூப்ல வந்து சிலருக்கு வரும், சிலருக்கு வராமல் இருக்கும், சிலருக்கு பீட்டா வெர்ஷனில் வந்துருக்கும், சிலருக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரியேட்டர்ஸ்க்கு அவங்களே வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பராக நடக்கக்கூடியது தான். யாருமே இதை நினச்சி பயப்பட தேவையில்லை. எல்லா ஒரு ஆப்ஷனும் கிளியராக வரத்தான் செய்யும் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு அப்டேட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது என்னோட ஐடி. எல்லா வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்பாங்க.